ஹலோ மக்களே, நான் தான் உங்கள் இசைமணி. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கிர்னி பழம் மக்களை இதை நம்ம சூஸ் பண்ண போகிறோம். முதல்ல இந்த கிர்னி பழத்தை முதல்ல வெட்டணும் மக்களை. இந்த மாதிரி வெட்டிடுங்க. வெட்டுற மாதிரியே வெட்டிக்கோங்க. ஓகேயா? வெட்டினதுக்கப்புறம் அது வெட்டினதுக்கப்புறம் காமிக்கிறேன்னு பாருங்கள். நீங்களே எப்படி இருக்கணும்ல, இந்த பூசணிக்காய் மாதிரியே இருக்குல்ல, அது அப்படி தான் இருக்கும். நம்ம இது என்ன பண்ணணும்னா உள்ளே இருக்க சீடு, அந்த விதையை தனியாக அப்படி எடுத்துக்கிடணும். இந்த மாதிரி அது நம்ம எடுத்தோன்னா ஈஸியாக வந்துடும். தண்ணியாக தானே இருக்கும் அது உள்ளே இருக்கிறது. ஸோ அதை நம்ம இப்படி எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே எங்கள் வீட்டு குக்கர் வேறு விசில் வந்துருச்சு. அதை வேறு பார்க்கணும். அதெல்லாம் பொங்கலாக வருது. அந்த சீடை இப்படி தனியாக பிளேட்டில் நம்ம வச்சுக்கணும் மக்களே. இந்த மாதிரி பிளேட்டில் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கணும். கடைசியில் தேவைப்படும். அதுக்கப்புறம் அதோட தோலை தனியாக சீவிக்கிடணும். சீவினா இந்த மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. அதை நம்ம பீஸாக வெட்டி நம்மளுடைய மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. அதில் தான் நம்ம இப்போ அரைக்க போகிறோம். மிக்ஸி ஜாரில் அந்த பழத்தை போட்டு வச்சுட்டு, அந்த பழத்துக்கு கூட என்ன தேவைப்படும்னா பால். அதுக்கப்புறம் தேவையான அளவு பால் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் சீனி போட்டாச்சு. சீனி டம்ளரில் வேறு ஒட்டிக்கிச்சு, வரமாட்டேங்குது. அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் வச்சு நல்லா அப்படி அரைச்சிக்கிறோம். அரைச்சதை ஃபில்ட்ரு பண்ணுறோம். அதை அரிப்பு வச்சு அரைச்சிட்டு டம்ளரில் அப்படி ஊற்றுறோம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் ஊற்றும்போது. இந்த மாதிரி ஊற்றிக்கிறோம். அதை என்னுடைய ஹஸ்பண்டுக்கு நான் கொண்டு போய் கொடுக்க போகிறேன். எப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க. என் ஹஸ்பண்டுக்கு போய் கொடுத்துட்டேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம இசைமணி சேனலை ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ மக்களே. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.